வணக்கம். தேர்தல் நடைபெறவிருக்கும் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியலிலிருந்து கிட்டத்தட்ட 91 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. திரிணாமுல் காங்கிரசின் சிறுபான்மை வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படுகின்றன என்று செய்திகள் வெளிவருகின்றன. நாங்கள் இதில் அவசரப்பட விரும்பவில்லை என்று கூறி வாக்களிக்க அனுமதிக்கப்படாத வாக்காளர்களில் குறைந்தபட்சம் சில பிரிவினராவது வாக்களிக்க அனுமதிக்கும் இடைக்கால உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு 19 மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களுக்கு உத்தரவிடக் கோரிய மேற்கு வங்க அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் திங்களன்று விசாரிக்க மறுத்துவிட்டது. மேற்கு வங்கத்தில் சிறப்பு தீவிர மறுஆய்வு பணிக்கு பிறகு நீண்ட காலமாக திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களித்து வந்த சிறுபான்மை சமூகங்களை முக்கியமாக குறிவைத்து கிட்டத்தட்ட 91 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்த செயல்முறைக்கு பிறகு மாநிலத்திற்கான இறுதியாக மாற்றியமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிக்கவில்லை. பிப்ரவரி 28 அன்று வெளியிடப்பட்ட ஆரம்ப புள்ளி விவரங்களின்படி நவம்பரில் திருத்தம் தொடங்கியதிலிருந்து 63.66 லட்சம் பேர்கள், அதாவது மொத்த வாக்காளர்களில் சுமார் 8.3% பேர் நீக்கப்பட்டிருந்தனர். இதனால் வாக்காளர் எண்ணிக்கை 7.66 கோடியிலிருந்து 7.4 கோடிக்கு சற்று அதிகமாக குறைந்துள்ளது. இந்த மொத்த எண்ணிக்கையில் தீர்ப்பளிக்கப்பட வேண்டியவர்கள் என குறிக்கப்பட்ட 60.6 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களும் அடங்குவார்கள். நீதித்துறை அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து ஆய்வின் விளைவாக இந்த சர்ச்சைக்குரிய பதிவுகளில் 27.16 லட்சத்திற்கு மேற்பட்டவை நீக்கப்பட்டன. அதே நேரத்தில் சுமார் 32.68 லட்சம் பதிவுகள் தக்க வைக்கப்பட்டு இறுதி பதிவேடுகளில் சேர்க்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக SIR செயல்முறையின் போது செயல்படுத்தப்பட்ட மொத்த நீக்கங்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் 90.83 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்காக மாவட்ட வாரியான தரவுகள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டு இந்த திருத்தம் படிப்படியாகவும் வெளிப்படையான முறையிலும் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தீர்ப்பளிக்கப்பட்ட 60.06 லட்சம் வழக்குகளில் 59.84 லட்சம் வழக்குகளுக்கான தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மீதமுள்ள 22,163 வழக்குகள் செயலாக்கப்பட்ட போதிலும் அவை மின்னணு கையொப்பங்களுக்காக காத்திருக்கின்றன. நடைமுறை சம்பிரதாயங்கள் முடிந்தவுடன் புள்ளி விவரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். ஒட்டுமொத்தமாக மேற்கு வங்கத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களும் அநியாயங்களும் தேர்தல் கமிஷனை ஒத்துழைத்து இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகவும் அவர்களுக்கு சாதகமாகவும் செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கமிஷனை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கின்றன. இந்த கட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் மேலும் யாரும் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று தேர்தல் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றால் சட்ட விதிகள் அல்லது உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட தகுதி வாய்ந்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பொறுத்தே அமையும். இந்த விவகாரத்தை ஏப்ரல் 13 அன்று உச்சநீதிமன்றம் விசாரித்து அதற்கான சிறப்பு முடிவுகளை வெளியிடப் போவதாக செய்திகள் வெளிவந்தன. அதற்கான முடிவுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.